Hello students, welcome back to JE Max in Tamil channel. நான் உங்கள் கார்த்திக் சார். இந்த வீடியோல டெஃபினட் இன்டகிரேஷன் டாபிக்ல இருந்து ஒரு சூப்பர்பான உங்களோட டைமை நிறைய சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போறோம். அதாவது இந்த ஷார்ட்கட் மெத்தட் பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலாக கிங்ஸ் ரூலே உங்களுக்கு ஷார்ட்கட் தான். பட் அதுலேயுமே நீங்க இன்னும் டைம் சேவ் பண்ணணும், நான் வந்து ஒரு பெரிய சம் வந்து நான் ஒரு 1 மினிட் இல்லை அதிகபட்சம் 30 செகண்ட்ஸோட சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஒன்றுமே தெரியல, நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார் அப்படின்றவங்க கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் கண்டினியூ வாட்சிங். நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ், உங்களுக்கான பிவைக்யூ சால்விங் செஷன்ஸ், அதே மாதிரி லெக்சர் செஷன்ஸ் அண்ட் தென் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நிறைய வந்து வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ நம்ம சேனல் முதல் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சது அப்புறமா என்னோட எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் போட்டுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். பட் மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஷார்ட்கட் மெத்தட் நிறைய பிவைக்யூல கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த செஷனுடைய கடைசியில் சால்வ் பண்ண போகிற ஒரு கேள்வியுமே கூட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேள்வி தான். சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து a to b லிமிட்ல கொடுத்துருக்காங்க dx அப்படின்னா நம்ம வந்து அதை இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏஓ பியை நான் உள்ள ஆட் பண்ணிட்டு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் இன் த வே ஆஃப் a plus b minus xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இது முதல்ல காப்பி பண்ணிக்கோங்கப்பா. இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரியாது, நோ ப்ராப்ளம். இதை காப்பி பண்ணிக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். சரியா? இதை இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐ வாண்ட் யூ பீப்புள், நீங்கள் வந்து என் கூட ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட அது அர்த்தமாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் யுவர் ஹெட்செட் ஆன். சரியா? இப்போ ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0 to π/2 sin square x ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? இப்போ நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் as iன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கொஸ்டினை நீங்கள் அப்படியே 1ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? இன்டகிரல் a to b f of a plus b minus xன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ இது என்னவா மாறும்? எனக்கு i இன்டகிரல் 0 to π/2 லிமிட் மாறாது, அப்படியே தான் இருக்கும். சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக a வந்து யாரு 0, b வந்து யாரு π/2 மைனஸ் எக்ஸ் dx. இந்த இடத்துல சைனுக்கு பவர்ல என்ன பவர் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ் மட்டும் தான் மாற்ற போறோம். நல்லா நினைச்சுக்கோங்க, எக்ஸ் மட்டும் தான் மாற்ற போறோம். அப்போ இது எனக்கு என்னவா மாறும்னா இன்டகிரல் 0 to π/2 இது வெறும் π/2 மைனஸ் எக்ஸா, இது 0 தானே, விட்டுருங்க. சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் என்ன? காசு. அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு மாத்துவீங்க. அப்போ எனக்கு இந்த கேள்வி நான் இப்படி மாத்திட்டேன் பை அப்ளைங் கிங்ஸ் ரூல். now this is going to be equation 2. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. if I adding 1 to 1 ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் i plus i, ரைட் ஹேண்ட் சைடில் 0 to π/2 sin square x dx plus again 0 to π/2 cos square x dx வருமா? இப்போ நான் டைரக்டாக அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெறுமனே 0 to π/2 sin square x plus cos square x உடைய வேல்யூ என்ன? 1. அப்போ 1 into dx தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 2i அப்படின்னு இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன சார் வரும்னு கேட்டீங்கன்னா 2i is equals to இது வெறும் 0 to π/2 dx பண்ணா உங்களுக்கு வெறும் x மட்டும் தான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு π/2 மைனஸ் 0 வந்துருமா? அப்போ 2i equal to வெறும் π/2 தான். அப்போ i equal to 2 இந்த பக்கம் வந்தா π/2 into 2 which implies π/4 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ இது ஆக்சுவலா நார்மல் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் கிங்ஸ் ரூல். ஒரு கேள்வியில நாம அந்த லிமிட்டை உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு எப்படி நம்ம சால்வ் பண்றோம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பேட்டர்ன் ஒன்னா தான் வரும். பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரே பேட்டர்ன் தான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக அந்த லிமிட் மைனஸ், அதாவது சம் ஆஃப் த லிமிட்ஸ் மைனஸ் எக்ஸ். சரிங்களா? சம் ஆஃப் த லிமிட்ஸ் மைனஸ் எக்ஸ் அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வேறவா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கடைசியில் இதுதான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சர்க்கிள் பண்றேன் பார்த்தீங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுதான் வரும். ஓகேங்களா? let us do one more question. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டுமே லிமிட்ல இருக்கு. π/6 π/3. π/6 என்னது 30, π/3 60 நமக்கு தெரியும். சரியா? இப்போ as usual நான் இதை வந்து i is equals to equation 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். now again I am going to replace. so i is equals to apply king's rule apply பண்றேன். so integral π/6 of π/3 dx by 1 plus square root of, நல்லா கவனிங்க, tan-க்கு x-க்கு பதிலா I am substituting π/6 plus π/3 minus x-ன்னு மாத்துறேன். சரியா? அப்போ இது எனக்கு என்னவா மாறும் சார்னா integral dx by 1 plus tan π/6 plus π/3 என்ன வரும்? I am going to have π/2 minus x.
பை பை டூ மைனஸ் எக்ஸ்ன்றது யாரு 90யா? அப்போ tan 90 மைனஸ் எக்ஸ் வந்து எனக்கு ரூட்டுக்குள்ள காட் எக்ஸ்ன்னு வரும். எப்படி வந்து சைன் எனக்கு காசா மாறிச்சோ இந்த சேம் வே மை tan will become cot. tan will become cot. Now in this case what will happen here? இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இங்க நீங்க ஈக்குவேஷன் 2 வச்சுக்க தேவையில்லை. இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன். எப்படி நான் பண்ண போறேன்? இன்டகிரல் 1 by 1 plus root cot x I can convert it as 1 plus 1 by tan x ன்னு மாத்திக்கலாமா? நல்லா கவனிங்க. tan x ன்னு மாத்துறேன். அப்போ நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா I will get 1 by 1 plus root tan x கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது root tan x plus 1 by root tan x வருமா? அதை நான் நியூமரேட்டர்ல போட்டுக்கலாம். So I can get like this. புரியுதா பாருங்க? இந்த மாதிரி வந்துரும். இதை you can take it as equation 2. Now try to observe here. Try to observe. இங்கேயுமே நான் equation 1 and 2 நான் ஆட் பண்ணா left hand sideல 2i is equals to integral pi by 6 pi by 3. மேலேயும் எனக்கு என்ன வந்துரும்? 1 plus root tan x வந்துரும். கீழேயும் எனக்கு அதே 1 plus root tan x வந்துரும். நல்லா பாருங்க, இங்க எதுவுமே இல்லை நியூமரேட்டர்ல. அப்போ 1ன்னு அர்த்தம். இங்க இது இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல எனக்கு 1 plus root tan x வருமா? டினாமினேட்டர்ல ஆல்ரெடி root tan x இருக்கா 1 plus. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடு, வெறும் dx மட்டும் தான் வரும். அப்போ நான் போன சம்ல சர்க்கிள் பண்ணி காட்டினால இங்கேயுமே எனக்கு என்ன வந்துருச்சு? வெறுமனே 0 to pi by 6, அதாவது pi by 6 to pi by 3 வெறும் dx மட்டும் தான் வருது. ஸோ 2y. இப்போ நீங்க லிமிட்டை அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் உங்களுக்கு? pi by 3 minus pi by 6. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வெறும் pi by 6 வருமா? இந்த 2 இந்த பக்கம் வந்தா into 2 வந்துடும். ஸோ your answer will become pi by 12. கிங்ஸ் ரூலுடைய யூஷுவல் அப்ளிகேஷன் இதுதான். ஓகேவா? கிங்ஸ் ரூலுடைய யூஷுவல் அப்ளிகேஷன் இதுதான். இப்போ நம்ம நார்மலா பண்றோம். சார் இதுக்குள்ள என்ன சார் ஷார்ட்கட் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம ஷார்ட்கட் இருக்கு. செம்ம ஷார்ட்கட் இருக்கு. என்ன தெரியுமா அது? எனி ஐடியா? எஸ், லைக் போட்டுருங்க. ஷார்ட்கட் வேணும்ன்றவங்க டக்குன்னு லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு. எஸ், இங்க பாருங்க. இப்போ உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் வரும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன், அது கீழே இருக்கிறதோட ஃபங்க்ஷன் பிளஸ் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி. இது வந்து எஃப் ஆஃப் ஆக்சுவலா இது ரெண்டும் சேமா இப்படி இருக்கு, இல்ல போன சம் மாதிரி அப்படிலாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஷார்ட்கட் மெத்தட் இஸ் I is equals to b minus a by 2. I is equals to b minus a by 2. இதை காப்பி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். I is equals to b minus a by 2. ஓகேவா? இப்போ அப்படியே போன சம்முக்கு போலாமா? நான் போன சம்முக்கு போறேன். இங்க என்ன இருந்தது உங்களுக்கு? b, இது ஏவா, இது b யா? so b minus a by 2, pi by 3 minus pi by 6 by 2. அப்ப என்ன போடுவீங்க நீங்க? மேல pi by 6 by 2. என்ன ஆன்சர் இருந்தது? pi by 12. முடிஞ்சது பாருங்க. 15 செகண்ட்ஸ் கூட ஆகல ஆன்சர். ஆனா உங்களுக்கு கேள்வி பார்க்கும்போது தெரியணும், இட் should be in the form of f of x, f of a plus b minus x சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவல் ஆகும் அப்படின்ற மாதிரி. சிமிலர்லி இந்த क्वेश्चनமே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? pi by 4 கிடைச்சிருக்கும். ஸோ pi by 2 minus 0 by 2, அதாவது உங்களுடைய b minus a by 2 சப்ஸ்டிட் பண்ணா. ஸோ ஆன்சர் என்ன? pi by 4. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துருக்கும். எஸ், சவுண்ட்ஸ் ஈஸி நவ். அது அப்ளிகேஷன் புரியுதா இப்போ? பட் அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். எந்த ஃபார்மேட்? இந்த கேள்வியில் எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? f of x by f of x plus a plus b minus x. நான் சிம்பிளாக ஒரு சம் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரல் 0 to pi by 2 sin x by sin x plus cos x. இப்போ நல்லா கவனிங்களேன், dx இதோடைய வேல்யூ. இப்போ இது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. எப்படி தான் சொல்றீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த sin x sin x வந்து நான் f of x எடுக்கிறேன். f of x is equals to sin x எடுக்கிறேன். அப்போ f of 0 plus pi by 2 minus x என்ன வரும் உங்களுக்கு? cos x வருமா? sin of pi by 2 minus x cos x. அப்போ அது மேல இருக்க மாதிரி தானே இருக்கு. சொல்றது புரியுதா? சோ இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனு அது பக்கத்துல இருக்கிறது லிமிட் அப்ளை பண்ணா வரக்கூடிய ஃபங்க்ஷன். அது ரெண்டும் உங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க சம் ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ண அவசியமே கிடையாது. வெறும் இந்த லிமிட்டை வச்சு சம் முடிக்கலாம். அப்போ என்ன எழுதுவீங்க? pi by 2 minus 0 by 2. யுவர் ஆன்சர் இஸ் pi by 4. இது நம்ம எப்படி எழுதணும்? ஷார்ட்கட் ஃபார்ம் b minus a by 2. ஈஸி. அப்ளிகேஷன் புரியுதா? எஸ். ஸோ கிங்ஸ் ரூலுடைய அப்ளிகேஷன் சேவ்ஸ் மச் ஆஃப் யுவர் டைம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா சார்ன்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. எஸ், சில பேர் யோசிப்பீங்க. கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. நான் நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல log e x ஸ்கொயர் பை log e x ஸ்கொயர் பிளஸ் log e இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்களா என்ன வருது பாருங்க.
இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x பிளஸ் 484. இது 22 அப்போ இது எக்ஸ் மைனஸ் 22 த ஹோல் ஸ்கொயரா, எக்ஸ் மைனஸ் 22 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ நான் இது எப்படி எழுதலாம், லாக் இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 22 த ஹோல் ஸ்கொயர். சார் இது எப்படி சார் வருது, எக்ஸ் மைனஸ் 22? நான் இங்கே பண்ணது இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். 22 மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் இது வரும், அது ஓகே. பட் இதை நான் எப்படி இங்கே ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் இருக்கணும் ஆக்சுவலா, a பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கணுமா. அப்போ இங்க லிமிட் பாருங்க 6 16 இருக்கா. ஸோ விச் இம்ப்ளைஸ் 6 பிளஸ் 16 மைனஸ் எக்ஸ் 22 மைனஸ் எக்ஸ் தான். ஸோ இது ரெண்டும் சேம் தான். 22 மைனஸ் எக்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ் மைனஸ் 22 இருந்தாலும் சரி, சேம் தான். அப்போ இந்த கொஸ்டின்ல ஐ கேன் அப்ளை b மைனஸ் a பை 2. அப்போ எப்படி எழுதுவீங்க, b யாரு 16, a யாரு 6 by 2. 16 minus 6 by 2 என்ன 5. சம் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது பாருங்க. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஞாபகம் வரணும். எந்த ஃபார்மேட், இது ஞாபகம் வரணும். சரியா, இது ஞாபகம் வரணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அது பக்கத்தில் இருக்கிறது, இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ. நம்ம ஒரு 2-3 சம் போடலாம் உங்களுக்கு, அப்போதான் இன்னுமே ஒரு கிளாரிட்டி வரும். சரியா, இது நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த சம் பாருங்க, இது உங்களுக்கு நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின் ஜேஇ மெயின்ல 23ல கேட்டது. ஓகேவா, இந்த 24ன்றது டேட், 24th ஜனவரி ஷிஃப்ட் 1ல கேட்ட கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க, இந்த காசு சைனு காசு இருக்கு. நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ காசுன்னு இருக்கு, காஸ் பை காசு பிளஸ் இந்த காசுடைய நீங்க பை பை 2 மைனஸ் எக்ஸ் போட்டீங்கன்னா சைன் எக்ஸ் வந்துடும். அப்போ இது உங்களுடைய எஃப், இது உங்களுடைய எஃப், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ், இது உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், இது உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், அண்ட் இது உங்களுடைய எஃப் ஆஃப் லிமிட் 0 பிளஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ். சார் பவர் 2023 இருக்கே, அது இருந்தா இருந்துட்டு போகுது. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பவர் எப்படி வேணா கொடுப்பாங்க. சரியா, பவர் எப்படி வேணா கொடுப்பாங்க. அப்போ இது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்போ நான் எப்படி எழுதலாம், ஆன்சர்ஸ் நான் எப்படி எழுதலாம் இதுக்கு, b மைனஸ் a பை 2 போட்டுக்கலாமா. அப்போ பை பை 2 மைனஸ் 0 பை 2 which I will get பை பை 4. ஆனா முன்னாடி ஒரு 8 இன்டூ பை 8 பை பை கொடுத்துருக்காங்க, அதை மல்டிப்ளை பண்ணுங்க 8 பை பை. அப்போ பை பை கேன்சல், 4 8 கேன்சல். இந்த சம்முக்கான ஆன்சர் 2 முடிஞ்சது பாருங்க. நான் சொல்லி கொடுக்கறதால எனக்கு வந்து ஒரு 1 மினிட் ஆயிருக்கும். ஆனா நீங்க போடணும்னா இந்த சம் வந்து 30 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு இது தெரியணும், இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியணும். சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் ஃபார்மேட்ல ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. டெஃபினட் இன்டர்வல்னா நீங்க டைரக்டா கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க பிவைக்கு. சரியா, ஒரு பெரிய சம் போலாமா. எஸ், இது நம்ம ஏற்கனவே போட்ட சம் தான். நம்ம ஏற்கனவே போட்டதை நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது ஆக்சுவலா நம்ம டேன் தான் காட்டாம வரோம்ல, அதே தான். பட் உங்களுக்கு கியூப்னு கொடுத்துருக்காங்க, நோ வரிஸ். ஸோ அது தகுந்த மாதிரி இந்த சம்மை வந்து நீங்க ட்ரை பை யுவர் செல்ஃப். இந்த சம்மை நீங்களே ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். கியூப்லாம் பார்த்து பயப்படாதீங்க. சரியா, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. என்னடா அது வீடியோ மாறிச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சது அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த சம் மட்டும் ஆடியோ ஏதோ சம் கிளிச்சஸ் மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ ஐம் ரெக்கார்டிங் ஆன் சம் அதர். ஓகே, இப்போ இந்த பெரிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பேஸ்ட் ஆன் கிங்ஸ் ரூல் தான். ஓகேவா, உங்களுக்கு இது பார்க்கும்போது எப்படி வரும்னா லைக் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் உங்களுடைய லிமிட் என்னது ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் டிஎஸ். இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கான லிமிட் வந்து இந்த சம்மில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்ன தெரியுமா, இங்கே பாருங்க லிமிட்டே வந்து இ ஸ்கொயர் இ பவர் 4னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள வந்து லாகை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு. அப்புறம் அந்த சம்மில் நான் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, லெட் யூஸ் சம் அதர் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டி ஈக்குவல் டு நான் வந்து என்ன பண்ணுறேன், லாக் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா, அப்போது இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், டிஎக்ஸ் என்ன ஆகும், டிடி பை டிஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் எனக்கு டிஎக்ஸ்ன்னு வந்துடும். சரியா, இப்போ லிமிட் மாறும்ல. அப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு இ பவர் 4னா டி வந்து என்னவா மாறும் பாருங்க, டி இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் இ ஆஃப் இ பவர் 4. அப்போ 4 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா எனக்கு 4 லாக் இன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. அப்போ லிமிட் வந்து எனக்கு மேலே 4னு வரும், கீழே இதே மாதிரி நான் 4க்கு மேலே 2 போட்டால் 2னு வந்துடும். இப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக டி. சரியா, அப்போ இ பவர் டி ஸ்கொயர் பிளஸ் 1 அகைன் ஹோல் பவர் மைனஸ் 1. கீழே அதே மாதிரி இ பவர் டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 6 இருக்கா,
இந்த 6 எப்படி சார் வந்ததுன்னா இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண வரும்ல 2 + 4 - x போட்டால் வரும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு பாருங்க. புரிஞ்சுதாப்பா? இப்போ இ பவர் இது வந்து என்னது 6 - t the whole square + 1 again whole power -1 இது dt. புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து டைரக்டா என்னுடைய கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். இப்போ யாரு இதுதான் உங்க b, இதுதான் உங்க a. ஸோ டைரக்டா b - a/2 போட்டேன் அப்படின்னா 4 - 2/2 which is 2/2 எனக்கு ஆன்சர் 1ன்னு வந்துடும். சிம்பிள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சில ட்ரிக்ஸை பொறுத்து உங்களுக்கு அதோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா சம்ஸ் ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த கிங்ஸ் ரூல் மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன். டேக் கேர்.